வணக்கம். இன்னைக்கு தமிழ் கூட்டாஞ்சோறு சேனல்ல ப்ரோக்கோலி கேரட் போட்டு ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு 2 ப்ரோக்கோலி எடுத்துக்கிறேன். ப்ரோக்கோலி பலவிதமாக சமைக்கலாம். மசால் போட்டு செய்வாங்க, சிலர் பிரியாணியில் போடுவாங்க, சிலர் குருமாவில் போடுவாங்க. அதெல்லாம் விட இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வெஸ்டர்ன் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதுக்கு வந்து அடிப்பகுதி இருக்கும் பாருங்கள். இந்த அடிப்பகுதியை வந்து நான் வெட்டி இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இதை வந்து நம்ம நூடுல்ஸு, ஸ்பெகட்டி, பாஸ்தா அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து எரிஞ்சிடாதீங்க. இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் தனியாக. அடுத்து இங்கே கேரட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோக்கோலி கேரட்டு போட்டு செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 6-7 பூண்டு பல். அடுத்து கருப்பு மிளகு தூள், இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்கோலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. அடுத்து இங்கே கேரட்டு நல்லா 1 இன்ச்சு சைஸு, இது திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இந்த அளவு வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டு. அப்புறம் பூண்டு வந்து பொடி பொடியாக, எவ்வளோ பொடி பொடியாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். இதில் நம்ம இப்போ ப்ரோக்கோலியே போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இந்த ப்ரோக்கோலிலாம் எடுத்து இதில் போடலாம். இதை போட்டுட்டு நல்லா இந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இந்த கொதிக்கிற தண்ணியில் இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடாதீங்க. இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரோக்கோலிலாம் எடுத்து கப்பில் வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த கலர் மாறிடும். கலர் மாறிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் போயிடும். இப்போ இந்த பெரிய வடிகட்டி இருந்ததுன்னா அதை வச்சு கூட நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பூண்டு பல்ல போடணும். பூண்டு லேசாக கலர் மாறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க கேரட்டை போடலாம். இந்த கேரட் பெருசாக வெட்டி வச்சுருக்கோமே, வெந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரம் வெந்துடும் கேரட்டு. இந்த ப்ரோக்கோலியோடு சேர்ந்து கேரட்டை சும்மா ஒரு 3 செகண்ட் சும்மா கிண்டி விடலாம். இதோட இந்த ப்ரோக்கோலியும் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி. ஒரு 2-3 செகண்ட் கிண்டி விட்டேன். அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். இது ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க. ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு ட்ராப்பு நான் தண்ணி கூட ஊற்றலை. ஆனால் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம அந்த தண்ணியிலேருந்து போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்தப்பே அந்த ப்ரோக்கோலியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதெல்லாம் இப்போ வெளியில் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வெந்துருச்சு. இதை வச்சு வெட்ட முடியுது. அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சுட்டு இந்த பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பெப்பரை இதில் கொட்டிட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் ஃபுல்லாக தண்ணி வற்றுற அளவுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மிளகுத்தூளை போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், கலர்ஃபுல்லான நம்மளோட அந்த ப்ரோக்கோலி கேரட் ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு.
நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ தூரம் வெந்திருக்கு பாருங்கள். ஆனால் கலருக்கு வந்து மாறவே இல்லை. கேரட் கூட பார்த்தீங்கன்னா கலர் மாறல, நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது. நல்லா வெந்துருச்சு, பெருசு பெருசாக போட்டாலும் நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.